ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைக்கிறேன். நவராத்திரி திருவிழாவை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் முதல் 3 நாட்கள் அம்பாள் துர்கா தேவியாகவும், இடை 3 நாட்களில் லக்ஷ்மி தேவியாகவும், கடைசி 3 நாட்களில் சரஸ்வதி தேவியாகவும் இருப்பதாக நமக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதில் தனித்தனி பதிவுகளாக இருந்தது. இப்போ 3 நாட்களுக்கும் சேர்த்து ஒரு பதிவாக எடுக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இது கடைசியில் சொல்கிறேன். இந்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியை வழிபடுவதற்கு ரொம்ப சிறப்பான நன்னாளாகும். உங்களுக்கு எப்படி வழிபட முடியுமோ, லக்ஷ்மி படமோ இல்லை கோயிலுக்கு போக முடியுமோ, எப்படி வேணாலும் நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு முடிந்த நைவேத்தியங்களை செய்யலாம். அதற்குறித்தான உங்களுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அதையும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். லக்ஷ்மி பூஜை நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி, திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா லலிதா பஞ்சமி ரொம்ப முக்கியங்க. இந்த பூஜை கட்டாயம் எல்லோரும் பண்ணுங்கள். லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் படிங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன ஒரு சிறப்புன்னா, சஷ்டியும் செவ்வாயும் இணைந்து வருவது நவராத்திரியில் முருகனுடைய வழிபாட்டுக்கும் ஒரு அற்புதமான நாளாகவும் விளங்குகிறது. இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா, சித்தர்கள்லாம் பொதுவாக துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு 9 நாள் அப்படி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வட இந்தியா பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா நவதுர்கா வழிபாடு 9 நாளுமே அவங்க துர்கா வழிபாடு தான் பண்ணுவாங்க. இந்த முறையில் அடியேன் குருநாதர் சொல்லிய ஒரு விஷயம், வித்யுஜித் லோகம் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து சரஸ்வதி தேவி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. வித்யுஜித் சரஸ்வதி தேவியே நமக. அந்த அம்மாவுக்கு இதுதான் போற்றி துதி. இந்த 10 நாளுமே அந்த அம்மா தான் இங்கே இருக்கிறாங்க. நேரடியாக சரஸ்வதி தேவியை சாட்சாத் இந்த 9 நாளுமே நமக்கு பூலோகத்தில் நாம் கொண்டாடுகிற இடத்துல அம்பாள் வந்து நமக்கு வேண்டுவனை எல்லாம் அளிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சித்தர்கள், அடியேன் குருநாதர் வாக்கு. இந்த பூஜையில் நீங்கள் பார்க்குற சில கொலுவும் உங்களுக்கு அடியேன் நாங்கள் வந்து அரவூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ரொம்ப சிறப்பாக இந்த நவராத்திரி கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. நிறைய கோயிலில் நடக்குது. அதில் ஆயுர் தேவி அப்படிங்கிற ஒரு தேவியை பற்றி நிறைய வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த முறை நீங்கள் அந்த மாதிரி சரஸ்வதி தேவி, வித்யுஜித் சரஸ்வதி தேவியே நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சரஸ்வதி படமோ இல்லை அம்பாள் படமோ வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். பொதுவாக நவராத்திரிக்கு உண்டான இதுதான் ஆயுர் தேவி. இந்த அம்மா பார்த்திங்கன்னா நவகரத்தினல் 9 கரங்கள். இந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு கரங்கள்லேயும் நிறைய சித்புருஷர்கள் மகரிஷி இருக்கிறாங்க. அன்ன வாகனம் சிம்ம வாகனமும் உடையவள் இவள். அதனால் ரொம்ப நிறைய விசேஷமான ஒன்று. கிருத்தயுகத்தில் இந்த அம்பாளுடைய வழிபாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துருந்துருக்கு. அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அருகி போய் அப்படியே இருக்குது. இப்போ கொஞ்சம் துளிர் விட்டு நிறைய குருநாதர் நிறைய கருணையால் நிறைய இடங்களில் இந்த விஷயங்கள்லாம் நடந்து வருகிறது. அதனால் இந்த அற்புதமான நவராத்திரியை நாம் வித்யுஜித் லோகத்தில் இருக்கும் சரஸ்வதி தேவியை நாம் இந்த 9 நாளுமே அம்பாளை வழிபடலாம். கடைசி தசமி அன்னைக்கு இந்த ஆயுர் தேவியை வழிபடுவதுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம். இதற்குண்டான வழிபாட்டு முறைகள்லாம் பின்னாடி ஒரு பதிவில் கொடுக்குறேன். இந்த அளவில் இந்த உரையை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். விவரமாக பிறகு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்குண்டான கோலங்களும் நவராத்திரியில் இருக்குது. இது ஞாயிற்றுக்கிழமைக்குண்டான கோலம், திங்கட்கிழமைக்கு சந்திர பகவானும், செவ்வாய்க்கிழமைக்கு அங்காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவானுடைய கோலங்களையும் நாம் போட்டுக்கிட்டு பூஜைகளை அற்புதமாக பண்ணி இந்த நவராத்திரி திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம். அதே மாதிரி அந்தந்த நாளுக்கு உண்டான தேவியர்களும் நம்ம இப்போ குறிப்பிட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லையா, 2 வயசு 3 வயசு 4 வயசுன்னு. அந்த மாதிரியும் குழந்தைகளை நாம் பூஜை பண்ணலாம். ஆனால் இந்த வருடத்துக்கு ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, வித்யுஜித் சரஸ்வதி அந்த அம்பாள் தான் இந்த 9 நாளுமே நவராத்திரிக்காக இங்கே இருக்கிறாங்க. 10வது நாள் நாம் இந்த ஆயுர் தேவி அப்படிங்கிற அம்பாளை நாம் பூஜை செய்து நம்ம கொலுவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளுமே நாம் அம்பாளுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் அது மாதிரி செய்யலாம்.
லக்ஷ்மி தேவிக்குண்டான துதிகளை நாம் கனகதாரா ஸ்தோத்திரம், அந்த மாதிரி லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் என்னெல்லாம் முடியுதோ தெரிஞ்சதை நாம் அப்படி பாடி வழிபாடும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை மறவாது முருகனுக்குண்டான நம்ம அரளிப்பூக்களோ செம்மை நிறமுள்ள மலர்களையோ வைத்தும் பூஜை பண்ணலாம். இந்த வகையில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.